அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசியினருக்கு ஜென்மத்தில் குரு வக்கிரம், 2 கேது, 4 சுக்கிரன், 5 சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரம், அஷ்டமத்தில் ராகு, 9 சனி வக்கிரம். உங்கள் ராசிக்கு 4 அடுத்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறுவீர். கஷ்டமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், மனமகிழ்ச்சி உண்டாகும். கடந்த 4 மாதங்களாக வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வரும் வெள்ளிக்கிழமை வக்கர நிவர்த்தி அடைகிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் நாட்களில் படிப்படியாக குறையும். உங்கள் ராசிக்கு 5 சூரியன், செவ்வாய், 8 ராகு இருப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். வெளி இடங்களில் உணவினை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான இரகசியங்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். மாணவியர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். பக்தி, தெய்வ தரிசனம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கோயில் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஜென்மத்தில் குரு இருந்தாலும் அவர் உங்கள் திரிகோண ராசிகளை பார்வையிடுவதால் கஷ்டங்களை சமாளிக்கும் அமைப்பு உண்டு. ஏதேனும் ஒரு வகையில் அவ்வப்போது உதவி கிடைத்து உங்கள் கஷ்டங்கள் தீரும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். தொழில் வியாபாரத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்தபடி தடையில்லாமல் வியாபாரம் நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கும். உபரி வருமானம் கிடைக்கும். பல கிரகங்கள் உங்களுக்கு எதிர் பலன் தரும் அமைப்பில் இருக்கின்றன. எதையுமே யோசித்து நிதானமாக செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வருமானத்துக்கு மீறிய செலவு, உறவினர்களின் ஒத்துழைப்பின்மை ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் ஸ்ரீ பழனி அம்மனையும் வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.